தமிழ் திகழ் வழங்கும் 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 இயல் 2 ஒரு மதிப்பெண் வினா விடை முழுவதும் புதுமை விளக்கு. பொய்கையாழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவெண்கா எனும் ஊரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார் பாடியது. பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பூதத்தாழ்வார். திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரும் முதல் ஆழ்வார்கள் எனப்படுவர். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி எனப்படும். தகளி என்பதன் பொருள் அகல் விளக்கு. வையம் என்பதன் பொருள் உலகம். வெய்ய என்பதன் பொருள் வெப்ப கதிர் வீசும். சுடராழியான் என்பதன் பொருள் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சொல்மாலை என்பதன் பொருள் பாமாலை. இடராழி என்பதன் பொருள் துன்பக் கடல். சிந்தை என்பதன் பொருள் மனம். ஞானம் என்பதன் பொருள் அறிவு. நாரணன் என்பதன் பொருள் திருமால். அறம் என்னும் கதிர். திருமுனைப்பாடி என்னும் ஊரைச் சேர்ந்த சமண புலவர் முனைப்பாடியார். முனைப்பாடியாரின் காலம் 13ஆம் நூற்றாண்டு. அறநெறிச்சாரம் 225 பாடல்களைக் கொண்டது. வித்து என்பதன் பொருள் விதை. இன என்பதன் பொருள் பெற. நிலன் என்பதன் பொருள் நிலம். களை என்பதன் பொருள் வேண்டாத செடி. பைங்கூழ் என்பதன் பொருள் பசுமையான பயிர். வன்சொல் என்பதன் பொருள் கடுஞ்சொல். ஒப்புரவு நெறி. வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்று எடுத்துக் கூறியவர் அப்பரடிகள். உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய் என்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. பொருளீட்டல் தான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் கருத்து அன்று. பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம். அதைவிட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும். வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. பொருள் தேடல் வாழ்க்கையின் லட்சியம் அன்று. பொருள் வாழ்க்கையின் கருவியே. நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியாள். மக்கள் பணியே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அருளோசை, அறிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களை நடத்தியவர் திரு குன்றக்குடி அடிகளார். உண்மை ஒளி. ஜென் என்னும் ஜப்பானிய மொழிச் சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். ஜென் சிந்தனையாளர்கள் பெரும்பாலும் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தனர். உண்மை ஒளி கதையில் கூறுவிடம் திருடன் திருடிய பொருள் கூதிரை. இலக்கணம் பொது. திணையின் வகைகள் 2. 6 அறிவுடைய மனிதர்கள் உயர்திணை. உயிரற்ற பொருள்கள் அஃறிணை. பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்றவை அஃறிணை. பாலின் வகைகள் 5. உயர்திணைக்குரிய பால்களின் எண்ணிக்கை 3. உயர்திணைக்குரிய பால்கள் ஆண்பால், பெண்பால், பலர்பால். அஃறிணைக்குரிய பால்களின் எண்ணிக்கை 2. அஃறிணைக்குரிய பால்கள் ஒன்றன் பால், பலவின் பால். ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால். ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால். ஒருவருக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால். ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின் பால். எண் 2 வகைப்படும். எண்ணின் 2 வகைகள் ஒருமை, பன்மை. ஒருவரையோ ஒன்றையோ மட்டும் குறிப்பது ஒருமை.
ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை. இடம் 3 வகைப்படும். மூவிடங்கள் தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னை குறிப்பது தன்மை. தன்மை 2 வகைப்படும். நான், என்னை, எனக்கு போன்றவை தன்மை ஒருமை. நாம், நாங்கள், நம்மை, நமக்கு, எங்களை, எங்களுக்கு போன்றவை தன்மை பன்மை. முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. முன்னிலை 2 வகைப்படும். நீ, உன்னை, உனக்கு போன்றவை முன்னிலை ஒருமை. நீர், நீங்கள், உமக்கு, உங்களுக்கு போன்றவை முன்னிலை பன்மை. தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் மூன்றாமவரை குறிப்பது படர்க்கை. அவன், அவர், அது, அவை போன்றவை படர்க்கை. காலம் 3 வகைப்படும். நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம். நடக்கின்ற செயலை குறிப்பது நிகழ்காலம். நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம். இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்கள் இரட்டை கிளவி. ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது அடுக்குத் தொடர். அடுக்குத் தொடரில் ஒரு சொல் 4 முறை வரை வரும். வினைச்சொல்லுக்கு அடைமொழியாக குறிப்புப் பொருளில் வருவது இரட்டை கிளவி. விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்களில் வருவது அடுக்குத் தொடர். திரிக்குறள். ஒரு செயலைச் செய்ய ஆராய வேண்டிய 5 பொருள்கள். வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, உரிய இடம். தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாகச் சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். மிக்க பசி, ஓயாத நோய், அழிவு செய்யும் பகை இவை 3ம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவது நாடு. தெளிந்த நீர், நிலம், மலை, அழகிய நிழல் உடைய காடு ஆகிய 4ம் உள்ளதே அரண். பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. மக்கள் செய்யும் நன்மை, தீமை ஆகிய செயல்களால் அவர்களுடைய சிறப்பியல்புகள் ஒத்திருப்பது இல்லை. கட்டுரைகள், கடிதங்கள், இணைய தேர்வுகள், வினாத்தாள்கள், இலக்கண இலக்கியங்கள், போட்டித் தேர்வுக்கான கற்றல் வளங்கள், கையேடுகள் போன்ற எண்ணற்ற பதிவுகளுக்கு தமிழ்த்துகள் வலைதளம். நன்றி தமிழ் சொந்தங்களே.